இது நம்ம வீடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோல ரிவ்யூ பண்ண வந்திருக்க இந்த வீடு கோயம்புத்தூர் சக்தி ரோட்ல இருந்து ஈஸியா ரீச் ஆகிற மாதிரியும், அதே சமயம் கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் வர மாதிரியான ஒரு லொகேஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க இந்த 2 பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா, இங்கே சேலுக்காக கட்டி 2 வீடு ரெடியா இருக்கு. ரெண்டுமே ஒரே மாதிரியான பிளானிங் கொடுத்து கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் பக்காவான வாஸ்துவோட இந்த வீட்டை ஸ்பேசியஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக வீட்டுக்கு முன்னாடி அட்டகாசமான எலிவேஷன் டிசைன்ஸ், வீட்டுக்குள்ள அழகான இன்டி ஒர்க், இதெல்லாம் போக ஓப்பன் பால்கனியில் கூட கூலிங் டேல்ஸ் எல்லாம் கொடுத்து அட்டகாசமாக இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண வந்திருக்க இந்த அழகான 2 பிஹெச்கே வீடு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு டியூப்ளெக்ஸ் டைப்பில் 2 வீடாக இங்கே சேலுக்காக கட்டி ரெடியாக இருக்குது. இந்த வீட்டோட நீளகலம் 23க்கு 50ங்கிற 2.6 சென்ட் இடத்துல வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனுக்கு பாக்ஸ் டைப்பில் ஓப்பன் பால்கனியில் டஃப் அண்ட் கிளாஸ் எல்லாம் பொருத்தி, அது போக ஸ்ட்ரைப் டிசைன்ஸ், சின்ன சின்ன டெக்ஸ்சர் ஒர்க்கில் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனுக்கு கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட் ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததோ இப்போ நம்ம பார்க்குறது போர்ட்டிகோ ஸ்பேஸ். இதோட மொத்த அளவு 11க்கு 16ங்கிற அளவில் இந்த போர்ட்டிகோவை ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதுபோக இந்த வீட்டிலேயே நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் போர்வெல்லும் வாட்டர் சம்பும் கட்டி வச்சுருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்கில் கார்னர் எட்ஜஸ் ஃபுல்லாமே கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டும் சின்ன சின்னதாக மாட்டி வச்சுருக்காங்க. அது போக போர்ட்டிகோட வால்ஸுக்கும் மேட் ஃபினிஷிங் 2x4 வெர்டிஃபை டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த வீட்டை சுற்றியும் நல்லா நடந்து வர மாதிரி செட்பேக் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டுக்கான மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே பாலிஷோர் கொடுத்து தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானதும் 16க்கு 17.4ங்கிற அளவில் மேசிவாக அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு லைட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் ஹை கிளாஷியான வெர்டிஃபை டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஹாலோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டை உபயோகப்படுத்தி ஸ்கொயர் டிசைன்ஸில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் உட்டன் கிரீன் சர்ச் மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ப்ரொஃபைல் லைட்ஸ், ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்லாம் மாட்டி அட்டகாசமாக இந்த வீட்டோட ஃபால் சீலிங்கை ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த் ஃபேசிங் வாலில் இந்த வீட்டுக்கான டிவி யூனிட்டை ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒயிட் வித் ப்ரௌன் கலர் தீமில் அமைஞ்சிருக்கு. இந்த டிவி யூனிட்டோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க. அது போக பேஸ் கேபினட்டும் சைடில் வந்து ஸ்பாட் லைட், அப்புறம் ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உட்டன் ஷெல்ஃபும் ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு 3 யூபிவிசி விண்டோஸை ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க வென்டிலேஷனுக்காக. லிவிங் ஹால்லே ஒன் சைட் கார்னரில் இந்த வீட்டுக்கான தனி பூஜை ரூமும் அமைஞ்சிருக்கு. இந்த பூஜை ரூம் கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 6க்கு 4. லிவிங் ஹால்லே ஃப்ரண்ட் சைடில், அதாவது ஈஸ்டர்ன் சைடில் வீட்டுக்கான கிச்சன் கம் டைனிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. அதோட என்ட்ரன்ஸில் உட்டன் பேனலிங் ஒர்க் ஆர்ச் டிசைனில் செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். இதோட மொத்த அளவு 8க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே கிளாஷி ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது போக சவுத்தன் சைட் வாலில் கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வால் யூனிட்டு, கவுண்டர் டாப்லேயே லெஃப்ட் சைடில் எஸ்எஸ்டியில் சிங்கை ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. வென்டிலேஷனுக்கு இங்கே ஒரு யூபிவிசி விண்டோஸும் அமைஞ்சிருக்கு. கவுண்டர் டாப்புக்கு கீழே டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷன்லேயும் ஹேண்ட்ரெல்ஸ் வந்து பிளாக் கலரில் கொடுத்து அட்டகாசமாக இந்த வீட்டோட மாடலர் கிச்சனை ரெடி பண்ணியிருக்காங்க. மாடலர் கிச்சனும் இல்லை, இந்த கிச்சனுக்கான இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாமே இந்த க்ரீன் கலர் வித் அந்த ஹேண்டில்ஸ் வந்து பிளாக் கலரில் ஹேண்டில்ஸ் கொடுத்து மாடலர் கிச்சனை அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாலையும் 2 லெவலில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு இருக்கும். வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு யூபிவிசி விண்டோஸும் மாட்டி வச்சுருக்காங்க. டைனிங் ஏரியாவும் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்க ஃபஸ்ட் பெட்ரூமோட டோர். நிலவு சார்லூரில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் போட்டு டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் வாஸ்துபடி வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்குங்க. இதோட அளவு 11க்கு 11.5ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோஸும் 2 லெவலில் ஆர்சிசி லேப்டாப் அமைஞ்சிருக்கு. அதுபோக இந்த பெட்ரூமுக்கு நடந்து வர அந்த பேசேஜ்லேயும் 2 லெவலில் ஆர்சிசி லேப்டாப் பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம் டோரை ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோரை ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 6க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க.
வீட்டோட லிவிங் ஹாலோட ஒன் சைட் கார்னரில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி ஸ்டார்கேஸ் அமைஞ்சிருக்கு. ஸ்டார்கேஸ்க்கு கீழே யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸும் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸும் செஞ்சு வச்சுருக்காங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரியான ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங்கில் கிரனைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது போக சைடு ஹேண்டல்ஸை எஸ்எஸ் ஸ்டீல் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே பேசேஜ் அமைஞ்சிருக்கு. பேசேஜோட ரைட் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட மொத்த அளவு 11க்கு 20ங்கிற அளவில் நல்ல ஸ்பேசிஸாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு இங்கேயும் 2 யூபிவிசி விண்டோ கிராஸ் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அது போக 2 லெவல்லையும் ஆர்சிசி லேப்டாப் அமைஞ்சிருக்கு. இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம். இதையும் 6க்கு 5ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. வால்ஸுக்கு வெர்டிக்கல் டிசைனில் கிளாஷி ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸும் ஃப்ளோரிங்க்கு ஆண்டிஸ்கி டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பேசேஜ்லேயே கடைசியில் வீட்டோட ஓப்பன் பால்கனி போகிற மாதிரி ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. அந்த மெட்டல் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் பெரிய ஓப்பன் பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. இந்த ஓப்பன் பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கூலிங் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. அது போக ஃப்ரண்ட்டில் எலிவேஷனை அட்ராக்டிவாக காட்டுற மாதிரி எல் டைப்பில் ஒரு பார்டர் ஒர்க் செஞ்சு அங்கே சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டும் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த ஓப்பன் பால்கனியிலிருந்து வீட்டோட டெரஸ் போகிற மாதிரி இங்கே ஒரு மெட்டல் ஸ்டார்கேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் ஸ்டார்கேஸ் ஏறி டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே ஒன் சைட் கார்னரில் சின்டெக்ஸ் ஒன்று மாட்டாமல் வச்சுருக்காங்க, மாட்டி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த வீடியோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க்லேருந்து 10 நிமிஷம் ரீச் ஆகிடலாம். அதே மாதிரி சக்தி ரோட்லேருந்தும் ஈஸியாக ரீச் ஆகிடலாம். இந்த வீட்டுக்கு லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 60 லட்ச ரூபாய்க்கு இந்த வீட்டுக்கான பில்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கான ப்ரைஸை நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீடு கோயம்புத்தூர் சக்தி ரோட்டில் கோயில்பாளையத்துலேருந்து துடிலூர் போகக்கூடிய ரோட்டில் வையம்பாளையங்கிற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் அந்த நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.